உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு கோயில்களை கொண்ட ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். இதன் மூலம் பல சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது. பலரது வாழ்க்கையிலும் பல மர்ம முடிச்சுகளை அவிழ்த்த இந்த இந்து கோயில்கள் உள்ள பல மர்மங்கள் இன்னும் அவிழ்க்கப்படாமலே உள்ளன. அப்படிப்பட்ட 5 கோயில்களை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது காடு மல்லீஸ்வரர். 1997வது ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிவன் கோயிலில் உள்ள நந்தி பகவான் வாயில் இருந்து விழும் தண்ணீர் சிவனின் மேல் விழுகிறது. இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பல வருடங்களாக இது எப்படி சாத்தியம் என்று ஆராய்ச்சியாளர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் லெபகசி டெம்பிள். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லெபகசி என்னும் கோவில் உள்ளது. இங்கு வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு ஒரு அதிசய தூண் உள்ளது. அது தொங்கு தூண் என்று கூறுவார்கள். தரைக்கும் தூணுக்கும் ஒரு சிறு இடைவெளி உள்ளது. 70 தூண்கள் உள்ள இந்த கோவில் மண்டபத்தில் இந்த ஒரு தூண் மட்டும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இதை நகர்த்த முயற்சி செய்துள்ளார்கள், ஆனால் முடியவில்லை. இதை அசைத்தால் கோவில் முழுவதும் அசைகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதனால் இதனை எதுவும் செய்யாமல் அன்றிலிருந்து இன்று வரை அது ஒரு அதிசய தூணாகவே அமைந்துள்ளது. ஆராய்ச்சியாளர்களால் இதற்கான ஒரு சரியான பதிலை கூற முடியாமல் திணறி வருகிறார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் ஸ்டாம்பேஸ்வரர் மகாதேவர் டெம்பிள். குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த சிவன் கோயில் கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் போது தண்ணீரில் மூழ்கி இருக்கும். அலைகள் குறைந்ததும் கோவில் வெளியில் வருமாம். தினமும் தண்ணீரிலும் தரையிலும் மாறி மாறி வரும் இந்த கோயிலை பார்க்க ஏராளமான பயணிகள் வருகின்றனர். தினமும் கடல் அலையில் மூழ்கி இந்த கோயிலை எப்படி கட்டினார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. நான்காவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் பிரகதீஸ்வரர் டெம்பிள். மர்மத்திலும் பெரிய மர்மம் எது என்றால் நமது தஞ்சை பெரிய கோயில்தான். அதன் கட்டிடத்தின் அமைப்பு ஒரு நூலகம் வைக்கின்ற அளவிற்கு குறிப்புகளை கொண்டுள்ளது. வெறும் வயல்வெளிகள் கொண்ட இந்த தஞ்சை நிலத்தில் எப்படி இதை கெட்டினார்கள் என்பது மர்மமாகவே உள்ளது. அதிலும் கோபுரத்தின் மேல் உள்ள 80 டன் கல்லை எப்படி தூக்கி வைத்தார்கள் என்பது 60 கிலோமீட்டர் சுற்றளவில் கிரானைட் கற்கள் இல்லாத இந்த இடத்தில் அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் சாத்தியப்பட்டது என்பது இதுவரை ஒரு பெரிய மர்ம முடிச்சாகவே உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் ஆனந்த பத்மநாபன் டெம்பிள். கேரளாவில் உள்ள இந்த கோவில் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின்படி இந்த கோயில் இருக்கும் புதையலின் மொத்த அளவு என்ன என்பதை அரசு கணக்கிட தொடங்கியது. அப்போது இந்த கோயிலில் 7 ரகசிய அறைகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதில் 6 அறைகள் வெற்றிகரமாக திறந்து வைரம், தங்கம் என அரசுக்கு பல்வேறு புதையல்கள் கிடைத்தது. இதனுடைய மொத்த மதிப்பு 270 கோடி டாலர்களாக இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள 7வது அறை மிகவும் வினோதமாக உள்ளது. 2 பாம்பின் உருவம் பொறிக்கப்பட்ட அந்த கதவை மந்திரத்தின் மூலம்தான் திறக்க முடியும் என்றும், திறந்தால் பல அழிவுகள் வரும் என்றும் கூறப்படுகிறது. ஏன் இவ்வாறு இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்களால் இன்னும் கணிக்க முடியவில்லை.